கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் வருடத்துல சனியினுடைய இடப்பெயர்ச்சி நடக்கிறது. அதாவது சனியானவர் மார்ச் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த மீன ராசிக்கு வர்ற சனியினால யாருக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார், யாருக்கு திருமண தடைகளை உருவாக்குவார், யாருக்கு தொழிலை விருத்தி பண்ணுவார், யாருக்கு தொழில தடை ஏற்படுத்தி தருவார், இந்த மாதிரி ஒவ்வொரு பலன்களையும் ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த சனி பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல வக்ரமாகவும் செய்வார். அந்த வக்ரமான சமயங்கள்ல எந்த ராசிக்கு நன்மைகள் இருக்கும், எந்த ராசிக்கு தீமைகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்க்க போறோம். அதே நேரம் இந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது இவர்களுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதையும் இதை கன்சிடர் பண்ணி இந்த சனி பயிற்சியினுடைய பலன்களை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வர்ற சனி பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல வக்ரமாகவும் இருக்கிறார், சில சமயங்கள்ல வக்ர நிவர்த்தியும் ஆகிறார். அதனால இந்த சனி பயிற்சிக்குரிய பலன்களை என்னன்னா நம்ம 5 பகுதிகளாக பிரித்து பார்ப்பது நல்லது. முதல் பகுதிங்கிறது சனி பெயர்ச்சியிலிருந்து, அதாவது மார்ச் 29லிருந்து 12/7/2025 வரைக்கும் ஒரு பலன்களாகவும், அடுத்து இரண்டாவது பகுதிங்கிறது 13/7/2025 பாத்தீங்கன்னா சனி மீன ராசியில வக்ரமாகிறார். அந்த வக்ரமான சனி பாத்தீங்கன்னா 27/11/2025 வரைக்கும் அங்க இருக்கிறார். அதனால 13/7/2025 27/11/2025 வரைக்கும் இரண்டாவது பகுதியாகவும், அடுத்து 28/11/2025 பாத்தீங்கன்னா வக்ரமான சனி பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆகிறார். அதனால 28/11/2025 26/7/2026 வரைக்கும் மூன்றாவது பகுதியாகவும், அடுத்து 27/7/2026 10/12/2026 வரைக்கும் மீண்டும் சனி வக்ரம் ஆகிறார். அந்த சமயத்துல உள்ள பலன்களை நம்ம நான்காவது பகுதியாகவும், அடுத்து 11/12/2026 3/6/2027 பாத்தீங்கன்னா சனி நிவர்த்தியாகி மீண்டும் மீனராசியில இருக்கிறார். அது என்னன்னா 5வது பகுதியாகவும் நம்ம பலன்களை பிரிச்சு பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, இந்த 2025ஆம் ஆண்டுல சனியானவர் மார்ச் 29ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு போறாரு. 11ஆம் இடத்துல வர்ற சனிக்கு என்னன்னா லாபச்சனின்னு சொல்லி பேரு. இந்த லாபச்சனியில என்ன விதமான நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிற இந்த பலன்களை நம்ம 5 பகுதிகளாக பிரிச்சு பார்க்க போறோம். அதுல முதல் பகுதியானது 29/3/2025 12/7/2025 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய செய்தொழில ரொம்ப கஷ்டங்களை கொடுத்திருப்பாரு. அதே நேரத்துல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சா பல தடங்களும் ஏற்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம தாயாரினுடைய உடல்நிலையிலும் பாத்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கும். அடுத்து உயர்கல்வி படிக்கிற மாணவனுடைய படிப்பும் பாத்தீங்கன்னா ரொம்ப சுமாரா இருந்திருக்கும். அதே நேரத்தில் தடைகளும் ஏற்பட்டிருக்கும். இப்ப அது எல்லாமே நிவர்த்தியாகி ஓஹோன்னு இருக்க போறீங்க. ஏன்னா சனி பாத்தீங்கன்னா லாபத்துல வர்றாரு. அதனால உங்களுடைய செய்தொழில் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் என்பது ஏற்படும். அதனால சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்துல நீங்க ஆரம்பிக்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் என்பது எக்கச்சக்கமா வரப்போகுது. பேச்சினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம், தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்துல படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா நன்றாக படிப்பார்கள். பாக்கியஸ்தான அதிபதியான சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ல இருக்கிறதுனால 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வர்றதுனால உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அது உங்களுடைய திருமணமாகவும் இருக்கலாம். அதே நேரத்துல ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தன லாபங்கள் வருவதற்கான யோகம் என்பது நிறைய இருக்கிறது. பொன் பொருள் சேர்க்கை என்பது உங்களுக்கு ஏற்படும். கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வளர்ப்புல என்னன்னா கவனமாக இருக்க வேண்டும். காதலர்களுக்கிடையே பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் என்பது ராகு கேது பேச்சு வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அதனால ராகு கேது பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது உங்களுக்குள் ஏற்படும். ராகு கேது பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். சொத்துக்கள் ஏதாவது வாங்கினீங்கன்னா வில்லங்கம் இருக்குதா அப்படிங்கறத சரிபார்த்து வாங்க வேண்டும். சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல விழுறதுனால உங்களுக்கு சிறிய உடல் உபாதைகள் ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுகி செக் பண்ணி பார்க்கறது நல்லது. இல்லைன்னா
இல்லனா அதனால அவஸ்தைப்பட நேரிடலாம். சனியானவர் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய குடும்பத்தின் மூலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் ஏற்படும். மற்றவர்களுக்கு நீங்க தான தர்மங்கள் இந்த சமயத்துல நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் என்பது கிடைக்கும். அடுத்து 2வது பகுதியான 13/7/2025 இருந்து 27/11/2025 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். சனியானவர் இந்த காலகட்டத்துல வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுடைய செய்தொழில வந்து எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் பொறுமையா எடுக்கிறது நல்லது. இல்லனா நஷ்டங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கேதுவானவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சனி வக்ரமாகி 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த நோயினால பாத்தீங்கன்னா அவதிப்பட நேரிடலாம். நோய் ஏற்படுவதாக இருந்தால் இடுப்புக்கு கீழே உள்ள பகுதிகளில் வந்து கவனமா இருக்கணும். கழுத்து, தோள்பட்டை பகுதிகளிலும் கவனமாக இருக்க வேண்டும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால முதல் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதே நேரம் இந்த குருவினுடைய அருள்னால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் நொடிகள் ஏற்பட்டால் அது சீக்கிரமாக குணமாகிவிடும். குருவினுடைய பார்வை 6ஆம் வீட்டுல விழுவதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல சுமூகமான நிலை என்பது உங்களுக்கு இருக்கும். அதே நேரம் திருமணம் சம்பந்தமாக கடன் வாங்க வேண்டிய சூழல் என்பது ஏற்படும். குருவினுடைய பார்வையானது 10ஆம் வீட்டுல விழுவதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதவி அல்லது ப்ரொமோஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அடுத்து 3வது பகுதியான 28/11/2025 இருந்து 26/7/2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த காலகட்டத்துல சனியானவர் மீண்டும் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுடைய செய்தொழில பாத்தீங்கன்னா ஏற்பட்ட நஷ்டங்கள் எல்லாமே விலகி மீண்டும் லாபங்களை சம்பாதிப்பீர். உங்களுக்கு குடும்பத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா லாபங்கள் நிறைய கிடைக்கும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால செய்கின்ற காரியங்கள் எல்லாமே வந்து வெற்றி அடையும். அதே நேரத்துல எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். உங்களுடைய இளைய உடன்பிறப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. கவர்மெண்ட்ல வந்து ஏதாவதுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா நிச்சயமா கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஆதரவு என்பது கிடைக்கும். நண்பர்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தங்கம் மற்றும் வெள்ளி வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த சமயத்தில் உங்களுக்கு இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனம் செலுத்துவது நல்லது. நண்பர்களின் மூலமாகவும் மனைவியின் மூலமாகவும் உங்களுக்கு தன லாபங்கள் கிடைக்கும். கமிஷன் தொழில், தரகு தொழில் பார்க்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க கையில வந்து அதிக அளவு பண புழக்கம் என்பது ஏற்படும். கேதுவானவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது வந்து கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்துல முதல் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கும் திருமண யோகம் இருக்கிறது. அதே நேரம் 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கும் 2வது திருமண யோகம் என்பது இருக்கிறது. அடுத்து 4வது பகுதியான 27/7/2026 இருந்து 10/12/2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். மீண்டும் சனியானவர் வக்ரமாக இருக்கிறதுனால இந்த சமயத்துல தொழில பாத்தீங்கன்னா விரிவுகள் செய்யக்கூடாது. ஏன்னா நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியானவர் வக்ரம் பெற்று 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உடல்நல குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது. இல்லனா 4ஆம் இடத்துல இருக்க கேதுனால பாத்தீங்கன்னா தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குருவினுடைய பார்வையானது 9ஆம் வீட்டுல விழுவதனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் நிறைய வரும். அதே நேரம் அப்பாவினுடைய சப்போர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். இந்த சமயத்துல நீங்க சோசியல் மீடியால ஆக்டிவா இருந்தீங்கன்னா பாப்புலர் ஆவதற்கான வாய்ப்பு என்பது நிறைய இருக்கிறது. ஆன்மீக சுற்றுப்பயணம் சென்று வருவதற்கான வாய்ப்பு என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அடுத்து கடைசி பகுதியான 11/12/2026 இருந்து 3/6/2027 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். மீண்டும் சனியானவர் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால செய்தொழில பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் என்பது கிடைக்கும். அதே நேரம் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு பணவரவுகள் வரலாம். தகப்பனாரின் மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் வரும். குருவானவர் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ஏதாவது நோய் நொடிகள் ஏற்பட்டிருந்தா குணமாவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயாரின் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படலாம். அல்லது சொத்து வாங்குவதன் மூலமாகவும் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்புல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா ராகுவினுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல விழுகிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்தணும். ஏன்னா சனியினுடைய பார்வை 2ஆம் வீட்டுல விழுவதனால அவ்வப்போது தடைகள் ஏற்படலாம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.